சமைக்க போகிறது அப்பம். 1/4 மணி நேரம் ஊற வைத்த பிறகு இது கொதித்த பிறகு அது மேலே எண்ணெய் அப்படியே தூவி விடணும். பண்ணுங்க, கமெண்ட் போடுங்க. Thank you. வெல்கம் ஜோதி சமையல். பை பை. வெல்கம் ஜோதி சமையல். இன்னைக்கு நம்ம சமைக்க போகிறது அப்பம். அதுக்கு தேவையான பொருட்கள் மைதா, ரவா, பால், வாழைப்பழம், சர்க்கரை. இதை நம்ம எப்படி செய்யணும்னா, மைதா 2 கப்பு, மைதா 2 கப்பு, மைதா 2 கப், ரவை 1 கப்பு, ஜீனி 2 கப்பு, பால் 1 கப்பு, 2 வாழைப்பழம், இந்த வாழைப்பழத்தை நன்றாக பிசையவும். 1 கப் தண்ணியை சேர்த்துக் கொள்ளவும். போட்டு கலக்கணும். நன்றாக வாழைப்பழம் பிசையவும். இது ஸ்கூல் விட்டு சாயந்தரம் வந்த பிள்ளைகளுக்கு சூடான அப்பமாக ரொம்ப டேஸ்டியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கும். நன்றாக பிசையணும். பிசைத்து ஒரு 1/4 மணி நேரம் ஊற வைக்கவும். ஊற வைத்த பிறகு ஒரு கடாயில் கோல்டு வின்னர் எண்ணெயை ஊற்றி அடுப்பில் வைக்க வேண்டும். 1/4 மணி நேரம் ஊற வைத்த பிறகு இது மாதிரி கெட்டியாக கலக்கணும். கலந்த பிறகு வேணுங்கிற அளவில் எண்ணெயை ஊற்றி நல்லா கொதித்த பிறகு சின்ன கரண்டி எடுத்து பணியார அளவு அது ஒன்று வெந்த பிறகு மற்றொன்று போடணும். கொஞ்சம் எண்ணெய் கொதித்த பிறகு அது மேலே எண்ணெய் அப்படியே தூவி விடணும். இந்த மாதிரி பெருசாக வரும், பொங்கி வரும். ஆனால் மெதுவாக தான் அது வேகும். அப்புறம் திருப்பி விடணும். அடுப்பை மெதுவான தீயை வைக்கணும். ரொம்ப இது மாதிரி வைக்கக்கூடாது. ஆனால் சாயந்தரம் பிள்ளைகளுக்கு கொடுத்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், ரொம்ப சூப்பராக இருக்கும். பிள்ளைங்க விரும்பி சாப்பிடுவாங்க. பெரும்பாலும் வெல்லம், மண்டவெல்லாம் இது மாதிரி போடலாம். நான் இப்போ ஜீனி போட்டு வெள்ளை அப்பம் மாதிரி செஞ்சேன். கொஞ்சம் வேக விடணும். ஆனால் கொஞ்சம் வயசான ஆளுங்க கூட விரும்பி சாப்பிடலாம். நல்லா மெதுவாக இருக்கும். பொன்னிறமாக ஆன பிறகு ஒவ்வொன்றா
எண்ணெய் வடிய விட்டு ஒரு வடிகட்டி பாத்திரத்தில் வைக்கணும். இப்போ சாப்பிட்டு பார்ப்போமா? சரி. சூடாயிருக்கு. சாப்பிட்டு பேத்தி டேஸ்ட் எப்படி இருக்கு சொல்லுவா. பாட்டி வந்து இது செஞ்சாங்க. நான் சாப்பிட்டு பார்க்க போறேன். சூப்பரா இருக்கு. நல்லா இருக்கு. டேஸ்டா இருக்கா? நீங்களும் இன்னொரு செஞ்சு பாருங்க. அப்படம் ரொம்ப பிடிக்கும். அப்படம் நீங்க லைக்கும் சப்ஸ்கிரைபும் செய்யாம பாத்தீங்கன்னா ரெண்டும் அம்மாக்கிட்ட அப்படம் பாடுங்க. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கமெண்ட்